நெக்ஸ்ட்டு ட்ரைபல் சீஃபா சோலோ சிக்காவா சொன்னதுனால பிளட் லைனுக்குள்ள எதுவும் பிரேக்கப் ஆகுமா? ரெசல்மேனியா 40ல பிராக் லெஸ்னருக்கு மேட்ச் இருக்கா இல்லையா? ஜட்ஜ்மெண்டையில் இணையப் போகும் நியூ மெம்பர் யார்? ஃபார்மர் உமன் சாம்பியனான கார்மெல்லா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன? ரோமன் ரெயின்ஸ் WWE படைச்ச ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன? இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃபா சோலோ சிக்காவா அறிவிச்சிருக்காரு. இதனால பிளட் லைனுக்குள்ள எதுவும் பிரேக்கப் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸு நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃபாக நான் யாரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுடைய ஜிம்மி தான் முன்னாடி வந்திருப்பார். ஆனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு ஜிம்மியை சொல்லாமல் நெக்ஸ்ட் ட்ரைபல் சீஃபாக நம்மளுடைய சோலோ சிக்காவை சொல்லிட்டார். இதனால கண்டிப்பாக பிளட் லைன் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் வர்றதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்ததாக அவரோட பதவிக்கு ஆசைப்பட்டது யாருன்னா அது நம்மளுடைய ஜே தான் கடைசியில் ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச்லாம் பண்ணி அந்த டைட்டில் எனக்கு வேணும், உன்னோட பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணார். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜிம்மி வந்து அட்டாக் பண்ணி, அதாவது நீயும் இந்த மேட்ச்சில் நீ வின் பண்ணியிருந்தேன்னா நீயும் ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே உனக்கும் தலைகாணம் அதிகமாக இருக்கும், அவனை மாதிரி நீ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜிம்மி சொன்னார். ஆனால் அட்டாக் பண்ணதே நம்மளுடைய ஜிம்மி தான். ஆனால் அந்த ஜிம்மி இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட தான் இருக்கார். ஆனால் இப்போ நம்மளுடைய ஜே வந்து ஸ்மாக் டவுனுக்கு போயிட்டார். இதனால இப்போ நம்மளுடைய ஜிம்மி வந்து ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதனால நம்மளுடைய ஜிம்மி கூட பிளட் லைனை விட்டு எப்படி ஜே போனது மாதிரி நம்மளுடைய ஜிம்மி கூட போகிறதுக்கு அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஜிம்மி ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஜே மாதிரி பிரிஞ்சு போய் ஒரு சிங்கிள் ரெஸ்லராக இருந்தால் நல்லா இருக்குமான்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நியூஸாக உங்களோட பீஸ்ட் அண்ட் கார்னர் பிராக் லெஸ்னருக்கு ரெசல்மேனியா 40ல் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் இருக்குது. அதே மாதிரி ரெசல்மேனியா 40ல் பிராக் லெஸ்னர் மேட்ச் பண்ணுறது 100% உறுதியாயிருச்சு. அதாவது பிராக் லெஸ்னர் ரெசல்மேனியா 40ல் இருக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாக நம்மளுடைய WWE, அதாவது அவங்க யூஸ் பண்ணுற ட்ரக்கில் நம்மளோட பிராக் லெஸ்னரோட ஃபோட்டோ இருக்குது. இதனால் கண்டிப்பாக ரெசல்மேனியா 40ல் ரோமனுங்கிற மாதிரி அதாவது பிராக் லெஸ்னருக்கு கண்டிப்பாக ஒரு மேட்ச் இருக்கும். அது எந்த ரெஸ்லரோட இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்க்குற மேட்ச் எதுனா பிராக் லெஸ்னர் விசஸ் குந்தர் மேட்ச் தான். அதாவது ஒரு ட்ரீம் மேட்ச் இது. இந்த மேட்ச் ரெசல்மேனியா 40ல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இல்லை பிராக் லெஸ்னர் விசஸ் குந்தர் மேட்ச் ரெசல்மேனியா 40ல் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை எங்களோட தலைவன் பிராக் லெஸ்னர் கூட வேறு ரெஸ்லர் யாராச்சும் மோதினா நல்லா இருக்குமான்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நியூஸாக ஃபார்மர் உமன் சாம்பியனான கார்மெல்லா ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது 2020 டிசம்பர் 20 டிஎல்சி பேப்பரியூவில் நானும் சாஷா பேங்க்கும் ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப்புக்காக மோதினோம். இது மோதியே 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட கார்மெல்லா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்த ஞாபகப்படுத்துகிற விதமாக நேற்று ஒரு ட்விட்டை நம்மளுடைய கார்மெல்லா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸாக நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஒரு நியூ மெம்பர் இணைய போகிறாரு. அது யாருன்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதாவது நம்மளுடைய ஆர்-ட்ரூத் தான். அதாவது இந்த வாரம் நடந்த ராலேயே நம்மளுடைய ஆர்-ட்ரூத்துக்கும் நம்மளுடைய ஜேடி மெக்கண்டருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும். இந்த மேட்ச்சில் ஆர்-ட்ரூத்து வின் பண்ணிட்டா ஜட்ஜ்மெண்ட் டேயில் இணையலாம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷன் என்னன்னா, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஜட்ஜ்மெண்ட் டேயில் இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மேட்ச்சே கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் நம்மளுடைய ஜேடி மெக்கண்டர் தோற்று போயிட்டார். அதனால் இனிமேல் நம்மளோட ஜேடி மெக்கண்டரு ஜட்ஜ்மெண்ட் டேயில் இல்லை. இனிமேல் நம்மளுடைய ஆர்-ட்ரூத்து தான் ஜட்ஜ்மெண்ட் டேயில் நியூ மெம்பராக இருக்க போகிறாரு. நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ ஜேடி மெக்கண்டருக்கு நல்லது பண்ண வரேன்னு சொல்லிட்டு கெட்டது பண்ணதுனால நம்மளுடைய ஜேடி மெக்கண்டர் இப்போ ஜட்ஜ்மெண்ட் டே விட்டு வெளியேற போகிறாரு. ஆர்-ட்ரூத்து ஜட்ஜ்மெண்ட் டேயில் இணைஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை நம்மளோட ஆர்-ட்ரூத்து எப்போதும் போல் WWE ஒரு காமெடித்தனத்தை பண்ணால் நல்லா இருக்குமான்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஆர்-ட்ரூத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் டேயோட உதவி கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி நம்மளுடைய ஜேடி மெக்கண்டருக்கும் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் டே உதவி தேவை தான்.
ஆனாலும் பார்க்கலாம். இல்ல நம்மளுடைய ரியா ரிப்ளே அதாவது மாமி ஜட்ஜ்மெண்ட் டேல நம்மளுடைய ஜேடி மக்கனாரையே திரும்பி வச்சுக்கிறாங்களா? இல்ல வேணான்னு சொல்றாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸா உங்களோட ட்ரைபல் சீஃப் அண்டர்ஸ்புட்டட் யுனிவர்சல் சாம்பியனான ரோமன் ரெயின்ஸ் WWE ஒரு புதிய ஒரு சாதனையை படைச்சிட்டாரு. அது என்ன சாதனைன்னா 3 வருஷமா யார்கிட்டுமே பின்னாவாம நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு. கடைசியா 2020ல பேரன் கார்பனுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடந்திருக்கும். அப்போ தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பின்னானாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லையுமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பின்னாகவே கிடையாது. அதாவது அதான் சரி, பின்னாகவே இல்லைன்னா அப்போ நம்மளுடைய ஜே தான் நம்மளுடைய ரோமனை பின் பண்ணிட்டாரே அப்படின்னு கேட்டால் அது ஒரு டாக் டீம் மேட்ச். அதில் தான் நம்மளுடைய ரோமன் பின்னானாரே தவிர சிங்கிளாக மோதி எந்த ஒரு மேட்ச்லையுமே ரோமன் ரெயின்ஸு பின்னாகவே கிடையவே கிடையாது. இது ரோமன் ரெயின்ஸோட ஒரு புதிய ரெக்கார்டுன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.